பரிசுத்த ராஜா. நாமம் மாத்திரம் பரிசுத்தம் உள்ளது ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தர் தேவனே. அல்லேலூயா. பாமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. நாங்களே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் மாத்திலே ஆண்டவரே நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உம்முடைய கரத்துல படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். 6 மாதம் கழித்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆமென். எதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நம்ம ஒருத்தர் கரங்களை தான் கொடுக்க முடியாது, ஆனா நம்ம அன்புக்கு எல்லையே இல்லை. ஆமென். அப்படி திரும்பி இப்படி திரும்பி தலையை மட்டும் ஆட்டிக்கோங்க. நம்ம தொடர்ந்து முதல் பாடலை உற்சாகமாக பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென். என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம்,
வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. எங்கள் தூயவரே இயேசுவையே, எங்கள் தூயவரே இயேசுவையே. ஆமென், ஹல்லேலூயா. மே ஆராதிக்கிறோம் ராஜா. பா நீர் எங்கள் தூயவர் இயேசுவா இருக்கிறீர் ராஜா. பாவமாக்கு நன்றி தேவன். நீர் மாத்திரம் நல்லவர் ராஜா, நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தொடர்ந்து பாடுவோம் உற்சாகமாக. உம்மை போல மனமிரங்க வேறு தேவன் இல்லை. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை போல மனமிரங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம் இல்லையே. உம்மை போல மனமிரங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம் இல்லையே. ஆராதனை 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 ஆராதனை. உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது. உம்மை போல மனமிரங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம் இல்லையே. உம்மை போல மனமிரங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம் இல்லையே. குறைகளை பார்த்து தள்ளாமல் நிறைவை தந்து அணைத்துக் கொண்டீர். குறைகளை பார்த்து தள்ளாமல் நிறைவை தந்து அணைத்துக் கொண்டீர். ஆராதனை ஆராதனை
அன்பு பெரியது ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் மேல் நீர் மனமிறங்கினதுக்காக நன்றி ராஜா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்தீர் தேவனே. உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் ஆராதனை செல்வோம். சிறிது நேரம் நாம் தேவனை நோக்கி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா நீர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ராஜா. பாமை போல யாரும் இல்லை ராஜா. பாமுடைய அன்பு பெரியது ராஜா. பாமுடைய இரக்கம் பெரியது தேவனே. ஹல்லேலூயா. பாமக்கே நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை குறைகளை ஆண்டவரே, அப்பா நீர் பார்க்காமல் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு நிறைவை தந்த ஆண்டவரே, அப்பா வழி நடத்தி சென்றவர் நீர் ராஜா. பாவமக்கே நன்றி நன்றி தேவனையால. பா நீர் ஆண்டவரே, அப்பா மேலானவர் ராஜா. நீர் மாறாதவர் தேவனையால. பா எங்களை மறவாமல் நினைத்தவர் நீர் ராஜா. அப்பா மக்கே கோடி நன்றி கர்த்தாவே. அப்பா எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் செய்து முடிப்பவர் நீர் ராஜா. பாமக்கே நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. நம் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பாடலை பாடுவோம். மறவாமல் நிலைத்திரையா என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி தேவன். நன்றி ராஜாவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. வாய்களை திறந்து தேவனை நோக்கி பாடுவோமா? நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
கண்களை மூடி சொல்லுவோமா? நன்றி 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? 7 மாசம் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதம் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதம் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதம் சுகபத்திரமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதம் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்து நம்மளை ஆளுகை செய்து வழி நடத்தி இருக்கிறார். 7 மாதம் உங்க குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறார். 7 மாதம் வேலை இல்லைனாலும் சாப்பாட்டை கொடுத்து உங்களை போஷித்து வழி நடத்தி இருக்கிறார். அவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றிகளை சொல்லுவோமா? Come on church, கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள ஆண்டவருக்கு ஜீசஸ் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து நடத்துவதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஓ ஜீசஸ் சொல்லுமா? எபினேசர் எபினேசர் நீதானையா இதுவரை சத்தத்தை உயர்த்தி எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. மறுபடியும் சொல்லுமா? எபினேசர் எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. மறுபடியும் இன்னொரு விசை எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுமா? எல்லோய். இந்த 7 மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து 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 வழி நடத்தி இருக்கிறார். இந்த 7 மாதம் ஆண்டவர் உங்களை விசாரித்து 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 நடத்தி இருக்கிறார். ஓ ஜீசஸ், இந்த 7 மாதம் எங்களை கண்டீரே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாய்களை திறந்து நன்றி நன்றி ஆராதனை செய்ய போகிற ஆண்டவரே. ஓ ஜீசஸ் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடைசி ஒரு விஷயம் சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீ செய்தவைகளுக்காக, நீ செய்து முடித்தவைகளுக்காக, 7 மாதம் எங்களை நடத்தினதுக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கமான், சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி
கொஞ்சம் ஆண்டவர் செய்தவைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 7 மாசம் செஞ்சதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. 7 மாசம் ஆண்டவர் எப்படி நடத்தி இருக்கிறாரு, எந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறாரு என்று சொல்லி நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவோமா? ஓ, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை போஷித்து பாதுகாத்து நடத்துறதுக்காக நன்றி. என் கணவரை பாதுகாத்ததுக்காக, மனைவியை பாதுகாத்ததுக்காக, பிள்ளைகளை, குடும்பத்தை அப்பா பாதுகாத்ததுக்காக நன்றி. நன்றி நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த 7 மாசத்துல நாங்கள் பல இடத்துல பலவீனமாய் இருந்திருப்போம் ஆண்டவரே. பல இடத்துல நாங்கள் பலவீனமாய் காணப்பட்டிருப்போம். அதெல்லாத்தையும் நீங்க பலனாய் மாற்றுனீங்க ஆண்டவரே. பலவீன நேரத்தில் ஐயா, இந்த பாடலை பாடும் பொழுது இந்த 7 மாசம் கடந்து வந்ததை யோசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல நம்ம பலவீனமா இருந்திருப்போம், எத்தனை இடத்துல பலத்தை நம்ம இழந்து போயிருப்போம். மறுபடியும் சொல்லுவோமா? பலவீன நேரங்களில் தந்தீரையா. பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானி சுகமானி தருமகளால் சுகமானி என் கொடுத்த மருத்துவனே. கமான், ஒருவேளை வியாதி இருந்துச்சுனாக்கா, சீக்கு இருந்துச்சுனாக்கா, கமான், வலிகள் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல வலி இருக்கிறதோ, கமான், இந்த வேலையில விசுவாசத்தோட அந்த இடத்துல செய்வோமா? எந்த இடத்துல வலி இருக்குது, எந்த இடத்துல வியாதி இருக்கிறது, ஜீசஸ். ஓ, மறுபடியும் சொல்லுமா? ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியான இடத்துல, வலி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சுகமானே 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 கருத்துகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில நீர் செய்த எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்க வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட இது மாதத்தில் முதல் வாரமாய் இருக்கிறபடியா நம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நம்ம போக போகிறோம். உங்களோட கையில கர்த்தருடைய பந்தி இருக்கும், உங்க கையில கர்த்தருடைய ராபோஜனம் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியா நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அங்கேயும் பார்க்க வேண்டாங்க, உங்க கையில இருக்கிறத நீங்க பாருங்க. உங்க கையில இருக்கும், வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். அது எப்படி திறக்கிறது அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே யோசிக்காதீங்க. அதெல்லாம் எதையுமே யோசிக்க சொல்லல, எதையுமே செய்ய சொல்லல. உங்க கையில இருக்கிற கர்த்தருடைய பந்தியை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பேக்கில் வச்சிருக்கலாம், நாக்காளியில இருக்கு. வேற எதையும் நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு கிடைத்திருக்காது. கொஞ்சம் நம்மள இந்த மாலை வேளையில் நம்மள ஆராய்ந்து பார்ப்போமா?
வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் ஒருவன் கர்த்தருடைய பந்தியில பானம் பண்ணுவது தாக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படுமா? ஐயா, உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த கர்த்தருடைய பந்தி இருப்பது, இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த பந்தி இன்னும் எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனா அவரோட ரத்தத்தால கழுவப்பட்டு இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல நீதிமானாய் நிற்கப்பட்டு இருக்கிறீர்கள். தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நம்மளை நிப்பாட்டி இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லி, ஆனா இந்த பந்தி உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறது, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமாங்க, எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க, இந்த பந்தியில பங்கு பெற முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமானாக பரிசுத்தமானாக அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா இல்லை என்று சொல்லி. உங்களுடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல, அவர் காட்டி கடுக்க போகிற அந்த ராத்திரி வேளையில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திர பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அடையாளமாக ஒரு செய்துட்டு சென்றார். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த அப்பம், இது ஒரு அடையாளம். அவர் நமக்காக சிலுவையில மரித்தார், பிக்க கொடுத்தார் என்று சொல்லி, உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு அடையாளம் என்றுதான் நம் கையில இந்த அப்பம் இருக்கிறது. இந்த வேலையில கூட நம்ம நன்றி சொல்லி நம்ம கையில இருக்கிற அப்பத்தை நீங்க பிரிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா முதல் லேயர் இருக்கும், நீங்க பிரிக்கலாம். ஓகே, நீங்க பிரித்துட்டு முதல்ல 2வது இருக்கும், 2வது வந்து திராட்சை ரசம், 1வது வந்து அப்போ கீபோர்டு யானி அடுப்பாடு. நீங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, இந்த வேலையில கூட நீங்க பிரிச்சுட்டீங்கன்னாக்கா தைரியமா பீங்க. உங்களுக்காக தான் ஆண்டவர் பிக்க கொடுத்தார். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க கையில இருக்கிற அந்த அப்பம் நீர் எங்களுக்காக பிக்க கொடுத்த ஒரு அடையாளமாய் நாங்கள் எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்களை நிதானித்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடையான். அறிக்கை செய்யாமல் நம்ம இருப்போம்னாக்கா நம்ம வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. ஆனா தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மேல கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராங்க. கையில இருக்கிற அப்பம் கர்த்தர் நமக்காக பிக்க கொடுத்த அப்பமாய் நினைத்து நன்றி சொல்லி ஒரு குடும்பமா இந்த வேலையில நம்ம பங்கு பெறலாம். நன்றி ஆண்டவரே. அதே வேளையில அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். நீங்களும் நானும் எந்த ஒரு உடன்படிக்கை கீழேயும் இல்ல, இந்த ஒரு காரியத்துக்கு தவறு. நீங்களும் நானும் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமானாய் பரிசுத்தமானாய், ஒரு ரத்தத்துல வல்லமை உண்டு, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையில கூட ஒரு மனமாய் நன்றி உள்ள இருதயத்தோடு பந்தியில பங்கு கொள்ளலாம். நன்றி ஆண்டவரே. உங்களோட கப்பை நீங்க அப்படியே நாக்காளில வைத்துட்டு கரங்களை உயர்த்தி மறுபடியும் இந்த பாடலை பாடி, நன்றி நன்றி ஐயா
மறுபடியும் சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி கடைசியா நன்றி நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. பிதாவே, இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நீங்க அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நீங்க அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க தேங்க்யூ. பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எங்கங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டாக்கா ஒரு மாதிரியா முறைக்கிறீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். மாஸ்க் போடாதவங்க மாஸ்க் போட்டுருங்க. யார் அது? மாஸ்க் போட்டுருங்க. மாஸ்க் போடாதவங்க மாஸ்க் போடுங்க. மேலே ஏறி வந்தாங்கன்னா 1000 அடி சாமான் அப்புறம். சரியா? ஓகே. மாஸ்க் போடாதவங்க மாஸ்க். ஃபர்ஸ்ட் நீங்க போடலையா? நான் போட முடியாது. எனக்கு தனி பாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. உங்களை பார்ப்பதில் சவுண்ட் கொஞ்சம் உங்களை பார்ப்பதில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைக்கிறேன். எத்தனை பேர் என்ன பார்க்கறதுல சந்தோஷப்படுறீங்க? பார்த்தீங்களா? அது 4 பேர் தான். Praise God. Amen. சரிங்களா? உள்ளுக்கு வர்றப்ப ஒருத்தவங்க என்னைய பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல பேசுவோம். இன்னைக்கு என்னைய ஒருத்தவங்க இப்படி பார்த்துட்டு நான் சொன்னேன், என்னம்மா நான் தவறு பண்ணேன்? இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹாய். Come on church. ஹாய். ஒரு ஒரு எக்ஸைட்டிங் இருக்க வேண்டாம், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டாம், ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பக்கத்துல பா ஒரு ஹைஃபை கொடுங்க. பக்கத்துல பார்த்து கையும் அடிச்சிடாதீங்க. அப்படி சும்மா அப்படி 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 பார்த்து அப்படி. பிரைஸ் காட். உங்களை பார்ப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். 7 மாதங்கள் கழித்து உங்களை நான் இவ்வளவு நாள் கேமராமனுக்கு பேசி 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 எனக்கே ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு உங்களை முகமுகமாய் நான் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஒரு மாதிரியா அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்க? ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள், ஒரு மாதிரியா இருக்குதா யாருக்காவது? எல்லாம் யாருக்குமே இல்லையா? எல்லாருக்கும் சூப்பரா இருக்கிறீங்களா? மாஸ்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க சிரிக்கிறீங்களா, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னே தெரியாம நான் இருக்கிறேங்க முன்னுக்கு. அப்புறம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீங்க சிரிக்கிறீங்களா இல்ல நான் சொல்றதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் காட். சரி, ஒரு சில காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கிறத நான் அப்புறமா கடைசியா சொல்லுகிறேன். இந்த வேலையில கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகிறோம். நம்ம மத்தியில புதிதாக பிரதர் குமார் இருக்கிறாரு. பிரதர் குமார் ஏஞ்சிங்களேன். ஸோ அவருக்கு ஒரு கருத்தட்டு கொடுத்து வர வைப்போமா? சபை சார்பாக உங்களை நம்ம வர வைக்கிறோம். இவர் நம்மளுடைய இந்த கோவிட் சீசன்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். இந்த சீசன்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், குடும்பமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, உங்களை பார்ப்பதில் மானிட்டர் எல்லாத்தையும் குறைச்சிருங்க. சிம்பிள். 3 மட்டும் இல்லை, 1 2 மட்டும் குறைங்க. சரி, தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்கை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்ற வல்லவர். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது? பெரிதான ஒரு அனுக்கிரகமும் பெரிதான ஒரு அறுவடையும் எத்தனை பேருக்கு நிறைவேறி இருக்கிறது? நீங்க உண்மையா 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 சொல்லுங்க. உண்மையாவே என் வாழ்க்கையில் நிறைவேறுக்குன்னு நீங்க கை தூக்குங்க. அப்படி நிறைவேறலன்னா பிரச்சனை இல்லை. நீங்க ஏன்டா மோட்டர் வாங்கல, நிறைவேறலையா? அப்புறம் ஏன்டா கை தூக்க மாட்டேங்கிறீங்க? மோட்டர் வாங்கி இருக்கிறாங்க இந்த கோவிட் சீசன்ல, காடி வாங்கி இருக்கிறாங்க, வீடு வாங்கி இருக்கிறாங்க, சில பேர்த்துக்கு பணம் வந்து கிடைச்சிருக்கிறது, சில பேர்த்துக்கு வேலையே செய்யாம சம்பளம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அறுவடை இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்கிறது. ஆனா நம்மளோட சபையில அநேகருக்கு 95% யாருமே கஷ்டப்படல. ஆமாங்க, நான் எல்லாத்தையும் போன் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யாருமே அந்த அளவுக்கு என்ன செய்யல, ஆண்டவர் போக விடல. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்.
அந்த பெரிதான அறுவடையையும் அந்த பெரிதான ஒரு அனுக்கிரகத்தையும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 7 மாதத்துல நம்ம பார்த்திருக்கோம். அந்த அறுவடை என்ன செய்யும், அந்த அனுக்கிரகம் என்ன செய்யும் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை பத்தி சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த மாலை வேளையில் உங்களிடத்துல நான் பேச போற காரியமே வாக்கை கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்கை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவாருங்க. வாக்கு மாறுகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? உங்களோட வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருப்பாரானால் அந்த ப்ராமிஸை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்றதுக்கு அவர் மனுஷன் இல்ல. கமால், சும்மா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்றதுக்கு நீங்களும் நானும் இல்லை அப்படின்னு. அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் கிடையாது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பானால் அந்த வார்த்தையை நிச்சயமாகவே அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில பேர்த்த நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், சீக்கிரமாய் 1.5 மணி நேரத்துல ஆராதனை முடித்துட்டு உங்களை அனுப்பலான்ட்டு நான் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பிரசங்கத்தை முடிச்சிருவேன்னு. நீங்களும் ஆமீன் சொல்லாத பார்த்தா நான் கொஞ்சம் லேட்டா வர மாதிரில இருக்கு. Praise God. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருப்பாரானால் நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார், நம்மளோட வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 17ல இருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது யாரை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், யாரை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாமை குறித்து நல்லாவே தெரியும். என்ன தெரியும் ஆபிரகாமை குறித்து? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா, என்ன தெரியும்? விசுவாசத்தின் தந்தை. வேற என்ன தெரியும் ஆபிரகாமை குறித்து? பொறுமையா இருப்பாரு. வேற என்ன தெரியும்? மகனை பலி கொடுத்தார். வேற என்ன தெரியும்? யாருப்பா அது? போன்லாம் சைலன்ஸ்ல வச்சிருங்க. ஓகே, எங்க வந்தோம்? ஆபிரகாம் அநேக ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா மாறினாரு, சீமானா இருந்தாரு. கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ரோமர் எங்க ஆதியாகமம் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பல இடத்துல ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த ரோமர் புத்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோட பேசினார். அதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் பேச போகிறேன். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள். நம்மளுக்கு ஆன்லைன்ல அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இது கொஞ்ச நாள் தான் இந்த ஆன்லைன் ஓடும், ரொம்ப நாள் இல்ல. பிள்ளைங்களை அலாட் பண்ணிட்டாங்க, ஆன்லைனை கேன்சல் பண்ணிடுவேன். இல்லைன்னா எல்லாருமே ஆன்லைன்லயே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க நாங்க இன்னைக்கு தான் வர்றோம், அடுத்த வாரம் ஆன்லைன்ல தான் பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆன்லைன்ல இந்த பிள்ளைங்களை அலாட் பண்ணிட்டாங்கனாக்கா நான் ஆன்லைனை கேன்சல் பண்ணிடுவேன். அப்புறம் எல்லாம் வீட்லயே ஆன்லைன்ல பார்த்துட்டு ஆன்லைன்லயே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆன்லைன்லயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, மறுபடியும் வருவோம். யார் யார் பார்க்கறான்னு வேற தெரியல. ஓகே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவரா இருந்தார், நிறைவேற்றி முடித்தார். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை, சரிங்களா? நீ என்ன செய்வ, மணலை போல பெரிய ஜாதியாக்குவேன், மணலை போல உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறுனுச்சாங்க, நிறைவேறினது. இது எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல் கதை இது, சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறினது என்று சொல்லி. ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? இன்னைக்கு அநேக நேரத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டுட்ட நாம் அநேக நேரத்துல வாக்கு கொடுத்தவரை பாருங்க, நான் இப்படி சொல்லுவேன், இடையில கூட அந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். வாக்கு தத்தத்தை நம்புவதை காட்டிலும் வாக்கு கொடுத்தவரை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். உண்மை, வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். ஆனா அதை காட்டிலும் மேலானது என்னதென்றால், வாக்கு கொடுத்தவரை நம்ம அதிகமாய் நம்ப வேண்டும். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரு, இப்படி நான் செய்வேன், இந்த காரியங்கள் நடக்கும். அநேக நேரத்தில் நம்ம அந்த வாக்கு தத்தத்தை, சில பேர்த்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த வேலையை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, முன்னுக்கு வருவாங்க, பாஸ்டருங்க ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க, நீ பெரிய ஜாதியாவ, நீ பல தேசத்துக்கு போவ, அப்புறம் என்னது, நீ தீர்க்க தரிசன ஊழியம் செய்வ, நீ அப்போஸ்தல ஊழியம் செய்வேன்னு பாஸ்டருங்க என்ன செஞ்சிருவாங்க, சில ப்ரொஃபஸாயா சில காரியங்களை சொல்லிடுவாங்க. இந்த வாலிபர்கள் அல்லது சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்குவாங்க, வாக்கு கொடுத்தவரை விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை இங்க கொண்டு போவேன், என்னை பல தேசத்துக்கு கொண்டு போவேன், 5 ஜெட்டு கப்பல்ல நினைச்ச போறேன், பறக்க போறேன், இல்ல நான் இங்க போறேன், அங்க போறேன், இப்படி வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு வாக்கு கொடுத்தவருக்கு நன்றி உள்ளவர்களாகவோ அல்லது அந்த வாக்கை கொடுத்தவர்களுக்கு, நீங்களாம் என்னை எப்படிமா இருக்கு, எனக்கு இங்க இருந்து பாக்குறப்ப எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எல்லாம் தெரரா இருக்கிறீங்க. இல்ல இந்த மூக்க கொஞ்சம் இழுத்துங்க, இல்லைன்னா மூச்சு விட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, வாய் மட்டும் முடிக்கலாம், கொஞ்சம் இறக்கிக்கலாம், ஓகே ஓகே கொஞ்சம் இறக்கிக்கலாம். மூக்கு இல்லைன்னா மூச்சு விட உங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாயிரும். மூச்சு விடுங்க. கண்ணாடி போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த இதாயிரும். கொஞ்சம் இறக்கிங்க, சரிங்களா? அதுக்குன்னு யாருக்கிட்டையாவது போயிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையாவே இருங்க. யாரா கிட்ட வந்தா ஏய், ஓகே சரி. மறுபடியும் வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு ஆபிரகாமோட வாழ்க்கையில நிறைவேறினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ரோமர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கலாம். யார் வாசிக்க போற? ரோமர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 17ல இருந்து 21 வசனம் வரைக்கும் 3 காரியத்தை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ண போகிறோம். 3 காரியம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமும் பெற்றுக்கொண்டார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? இது ரொம்ப முக்கியம்ல. அநேக நேரத்துல நம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாரு, ஆனா அவர் செய்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவர் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு 3 முக்கியமான காரியத்தை உங்களோட நான் சிம்பிளாய் பேசிட்டு நான் செபித்து முடிக்க போகிறேன். வாசிக்கிற அந்த வசனத்தை. அநேக ஜாதிகளுக்கு அவன் தான் விசுவாசித்த ஒருவராய் இல்லாதவைகளை பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நான் எப்போதுமே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். நீங்க ஒருவேளை மேசை வாங்கணும் அப்படி, ஒருவேளை சும்மா உதாரணத்துக்கு சொல்றப்ப யாரெல்லாம் காடி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க? யாராவது இருக்கிறீங்களா? 1 2 3 4 நம்ம சபையில 4 பேர் காடி வாங்குறதுக்கு விருப்பப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, விருப்பப்பட்டா மட்டும் பத்தாது. இப்ப யாரு என்ன காடி, ஏதாவது ஒரு காடி பேர் சொல்லுங்களேன். யார் ஏதாவது காடி இருக்கா? என்ன காடி சார்? மைவி போதுமா? பாருங்க, மைவி 50,000 மேல, அது போதுமா? சரி ரைட்டு, மைவி போதும். வேற ஏதாவது காடி இருக்கா? இங்க 4 பேர் தூக்குனீங்க. மர்ஸ். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, மர்ஸுக்குள்ள உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணணும். இப்போ நீங்க மர்ஸுக்குள்ள உட்காந்து ஓட்டுனா எப்படி இருக்கும்? கம் ஆன் சர்ச், நீங்க அத ட்ரீம் பண்ணுங்க. ஏன் நம்ம ட்ரீம் பண்ண மாட்டேங்கிறேன்னா, எங்க நம்ம ட்ரீம் பண்ணி நடந்து, புரியுதா? வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்ற. இன்னும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு நான் வருவேன். எங்க நடக்க போகுது? வேதம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் நானும். ஏன்னா நம்மளுடைய அப்பா அப்படிப்பட்ட அப்பா. ஒரு ஆமீன் சொல்லும். ஆண்டுக்கு ஒரு பெரிய கருத்தட்டு கொடுப்போமா?
நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட ஒரு அப்பானா, இல்லாதவைகளை இருக்கிறது போல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நீங்களாம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பீங்களே, அதே மாதிரிதான் அப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன செய்ய, இருக்கிறது போல கூப்பிடு. இல்லைன்னாலும் பரவாயில்ல, இருக்கிறது போல அதை கூப்பிடு, அதை ட்ரீம் பண்ணு, அதை கற்பனைக்குள்ள கொண்டு வா. உனக்குள்ள அந்த ஆசைகளை என்ன செய்ய, கட்டு. ஒரு வீட்டை கட்டணும்னாக்க உள்ளுக்கு கட்டுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு காடி வாங்கணும்னாக்கா அந்த காடி வாங்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு உள்ளுக்கு ஆவியில நீங்க கட்டும் பொழுது, ஆவியில நீங்க அதற்காக ஜெபிக்கும் பொழுது, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுமா? தொடர்ந்து வாசிங்க சார். பாருங்க, இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். உன் சந்ததி ஆஹா 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 ஆஹா. பாருங்க, இந்த 18வது வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றான். வாசிங்க தொடர்ந்து, அந்த முதல்ல இருந்து வாசிங்க 18. ஆஹா 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 ஆஹா. நம்புவதற்கு எதுவும் இல்லாது இருந்தும், ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நம்புவதற்கு சாத்தியமே இல்லைன்னாலும் அதை நம்பிக்கையோடு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விசுவாசித்தான். ஐயா, இன்னைக்கு முதல் காரியமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்புவதற்கு சாத்தியமே இல்லை. நோ, ஒரு ஆப்ஷன் இல்லை, அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. சில பேர் சொல்லுவாங்களே, சும்மா இருங்க பாஸ்டர், அதெல்லாம் நடக்காத காரியம். நம்புவதற்கு சாத்தியமே இல்லை. ஏன் ஆபிரகாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுதுன்னு. இருக்கிறீங்களா? நம்ப முடியுமா? 75 வயசுல புள்ள வாக்கு கொடுக்கிறார். 75 வயசுல கொடுக்கிறாரு புள்ள பிறக்க போகுதுன்னு. நம்ப முடியுமா? கமான் சர்ச், பிராக்டிகலா இருங்க. நம்ப முடியுமா? உங்களை பார்த்து நம்ப முடியுமா? இப்ப நான் ஷாலினி கிட்ட வந்து சொல்றேன், ஷாலினி நாளைக்கு உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்க போகுது. அவங்க எப்படி தம்ம ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஆன்லைன்ல கொஞ்சம் காட்டுறேன். நம்ப முடியுமா? நம்புறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்க. பிராக்டிகல். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அதுதான் உண்மை. நம்புறதுக்குள்ள சாத்தியமே அந்த இடத்துல இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஒரு ஆமீன் சொல்லுவோமாங்க? முதல் காரியமே, நீ வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது எப்படி என்றால், வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். 75 வயசுல உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்குனாக்கா, அது நடந்து முடிக்கிற வரைக்கும் அல்லது அது நடக்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமாங்க? எத்தனை பேர் இப்படி தொடர்ந்து நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த மாதிரி நம்பிக்கையோடு, இல்ல ஆண்டவர் செய்வார், இல்ல பிரதர் நாளைக்கு செய்வாரு, நாளைக்கு நடக்கல, நாளைக்கு செய்வாரு, நாளைக்கு நடக்கல, பரவாயில்ல அடுத்த வாரத்துல செய்வாரு, அடுத்த வாரமும் நடக்கல, அடுத்த மாசம் செய்வாரு, அடுத்த மாசமும் நடக்கல, பரவாயில்ல அடுத்த வருஷம் நிச்சயமாய் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுவோமாங்க? இதுதான் தொடர்ச்சியாய் நம்பிக்கையோடு விசுவாசிப்பது. ஒரு ஆமீன் சொல்லுவோமாங்க? ஆபிரகாம் 75 வயசுல அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று, எத்தனை வயசுல அவருக்கு பிள்ளை பிறக்குது? ஏறக்குறைய 25 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறக்குதுங்க. இது அநியாயமா இல்ல? 1 வருஷம் காத்திருக்கலாம், 2 வருஷம் காத்திருக்கலாம். 75 வயசுல வாக்குத்தத்தத்தை கொடுத்து 25 வருஷம் காக்க வச்சு 100 வயசுல பிள்ளை பிறக்குது. இருக்கிறீங்களாங்க? நான் ஏன் இதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேனாக்கா, 2020 எல்லாருக்கும் பயங்கரமான அடி. இருக்கிறீங்களா? எல்லாரும் நினைக்கிறாங்க 2020ஓட முடிஞ்சிருச்சு, இப்பதான் குறைஞ்சிச்சுன்னு பார்த்தா உனக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்பதான் ஜோர்ல கேஸ் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி பக்காவலி கேஸ், பாக்கார் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும்.
ஐயா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முதல் காரணம் என்னதென்றால், ஆபிரகாம் 1 வருஷம் விசுவாசிக்கல, 2 வருஷம் விசுவாசிக்கல, 3 வருஷம் விசுவாசிக்கல, 4 வருஷம் விசுவாசிக்கல, அது நடக்கிற வரைக்கும் விசுவாசித்தான். அது நடந்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, அது இப்ப நடக்கலனாலும் பரவாயில்ல, நடக்காமே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ராமினு சொல்லுவாங்க, இதுதான் முதல் காரியம். ஆபிரகாம் வாக்கு கொடுத்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியமே விசுவாசத்தை 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, அது நடக்கிற வரைக்கும். பக்கத்துல பாருங்க, நடக்கிற வரைக்கும். அப்படி இல்ல, அது ஒரு மாதிரி காரசாரமா சொல்லணும். நடக்கிற வரைக்கும் அந்த டோக்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காரசாரா சொல்லணும். நடக்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்கணும். இருக்கிறீங்களா? அது நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்கணுங்க. ராமின்னு சொல்லுவோமா? 1வது காரியம். 2வது காரியத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, இந்த 1வது காரியத்துல ஒரு முக்கியமான வார்த்தை என்னதுன்னா, நம்புவதற்கு எதுவுமே இல்லைன்னாலும், சாத்தியமே இல்லைன்னாலும் நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்கணும். ராமின்னு சொல்லுவோமா? 2வது ஒரு பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். 19வது வசனம். அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லையா? அப்படின்னா என்ன தெரியுமா? திடாத்தர் கொஞ்சாங்க இங்க கொஞ்சம் அவனுடைய விசுவாசம் என்ன செய்யல? தள்ளாடல, தடுமாறல. அப்படின்னா இப்ப இந்த 70 வயசுலாம் கை பார்த்திருக்கிறீங்களா? இப்பெல்லாம் எங்க பாஸ்டர் 40 வயசுலாம் ஆடுது, 33 வயசே ஆடுது. பார்த்திருக்கீங்களா? அந்த 70 வயசு அந்த பலன் இல்லாமல் போகும் பொழுது அந்த கை என்ன ஆகும்? என்னங்க உங்களுக்குலாம் ஒன்னும் ஆட ஆரம்பிக்கலையா? எப்படி வைங்க கைய பாருங்க, ஆடுதானே? ஆண்டவர் ஒன்னும் ஆட ஆரம்பிக்கலையா? ஆண்டவரே புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா? அந்த வயசு ஆகும் பொழுது, சரீரத்துல பலவீனமா இருக்கும் பொழுது, சரீரத்துல பலன் இல்லாமல் போகும் பொழுது, சில நேரத்தில் நம்மளுடைய சரீரம் என்ன செய்யும்? தடுமாற ஆரம்பிக்கும். அந்த பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரியா மயக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா வர ஆரம்பிக்கும். விசுவாசத்துல பலவீனமா இருந்தோமானால், இங்க ஆபிரகாமோட வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்துல என்னவா இல்லையா? பலவீனமா இல்லவே இல்லையா? அவன் விசுவாசத்தை என்ன செய்ய முடியல. ஆனா ஒரு கட்டத்துல ஒண்ணு நடந்துச்சு, அது இன்னொரு சாப்டர். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிற பிரகாரம் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன செய்யப்படல? அவன் விசுவாசம் பலவீனமாவே இல்லையா? அப்படின்னா சும்மா இப்படி தொட்டோன்னு சில பேர் பாத்துறீங்களா, நான் இனிமேல் சபைக்கே வர மாட்டேன் போ, கொஞ்சம் லேசா டச் பண்ணோன்னு இனிமேல் செத்தாலும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ செத்தா எங்க வர்றது? நாங்க தான் உன் வீட்டுக்கு வரணும். இருக்கிறீங்களா? அம்பாளுங்க தாயில கூடுறதுல பயங்கரம். சரி, அதுக்கு போக வேண்டாம், இதுக்கு வந்துருவோம். எங்க வந்தோம்? புரியுதா? விசுவாசத்துல அவன் என்னவா இல்ல? பலவீனமா இல்ல. கொஞ்சம் கூட அவனை அசர வைக்க முடியல. கொஞ்சம் கூட. இது யோபுவை கூட நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கலாம். அவ்வளவு போராட்டம் வந்தப்ப கூட யோபு ரிலாக்ஸா இருக்கிறாரு, அசைக்கப்பட முடியல. எத்தனை பேர் நம்மளோட விசுவாசம் இந்த COVID-19 நம்மளோட விசுவாசத்தை அசைச்சிருக்குதாங்க? COVID-19 நம்மளுடைய விசுவாசத்தை அசைஞ்சிருக்கா இல்லையா? பிரைஸ் காட். பூசா வந்து சொல்றாரு, மற்றவங்கலாம் இப்படி சொன்னா அப்படின்னுவாரு, அப்படி சொன்னா இப்படின்னுவாரு, அதனால புசாம இருந்துக்கும். ஐயா, ஒருவேளை நம்மளுடைய விசுவாசம் அசந்திருந்துச்சுனாக்கா அல்லது தடுமாறி இருந்துச்சுன்னா நம்மளுடைய பலன் குறுகியது. பைபிள் சொல்லுது. எப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தாலும் ஆபிரகாமோட
காரியத்தை பாருங்க. ஆபிரகாமோட வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதுக்கு ரெண்டாவது காரியமே, அவன் விசுவாசத்துல என்ன செய்யல, பதறவே கிடையாது. வாசிங்களா அந்த வசனத்தை, அப்படியே வாசி முடிச்சிருங்க. ஆஹா ஆஹா பாருங்க, அவன் விசுவாச பலவீனமாவும் இருக்கல. அப்புறம் அவன் சரீர செத்து போனதையும், செத்து போயிருக்கான். அவனே சொல்றான், ஆபிரகாமே சொல்றாரு, என்னோட சரீரம் 100 வயசு ஆக போது, செத்து போயிருக்கும், எதுவுமே இல்லை, எது நரம்பு தளர்ச்சி ஆயிருக்கும். சாராளுடைய கற்ப பைக்கும் ஒரு பலன் இருந்திருக்காது. ஆனா ஆபிரகாம் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் அந்த செத்து போனதுல இருந்து படிங்க. ஆஹா 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 அவன் என்னாதிருந்தான், அதை பற்றி நினைச்சு கூட பார்க்கலையா, அதை குறித்து கவலை கூட படலையாங்க. ராமின்னு சொல்லுவோமா, ஆபிரகாமு அவனோட சரீரம் பலவீனத்தை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு அந்த வியாதி இருக்கு, என்னால சபைக்கு வர முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு அங்க படிப்பு அறிவு இல்லை, இந்த படிப்பு அறிவு இல்லை, என்னால் அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, எனக்கு இந்த ஸ்கில் இல்லை, அந்த ஸ்கில் இல்லை, எனக்கு பேச்சு திறமை இல்லை, இப்படி பல காரணத்தை சொல்லி அவனுடைய வீக் பாயிண்டை ஆபிரகாம் நினைத்தே பார்க்கலையாங்க. அவனுடைய பலவீனத்தை அவன் ஆபிரகாம் நினைச்சே பார்க்கலையா, அது என்னவே இல்லையா. இன்னைக்கு நம்மலாம் சில நேரத்தில், ஐயோ நம்ம இப்படி வாழ்ந்தோமே, இப்படிலாம் இருந்தோமே, நம்ம போய் எப்படி இவங்க கிட்ட சொல்றது, நானே ஒரு ஃப்ராடு, நான் எப்படி போயிட்டு இவங்க கிட்ட இப்படி சொல்றது, நம்ம பிந்தி வாழ்ந்தோமே இப்படி, நம்ம போய் சொல்றப்ப அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? கம் ஆன் சர்ச், உங்களுடைய பலவீனத்தை நீங்க எண்ணாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய கடந்த காலத்தையோ அல்லது உங்களுடைய பலவீனத்தையோ நீங்கள் எண்ணவே கூடாது. செத்து போய் தான் இருந்தார் ஆபிரகாம், சாராளுடைய கற்பப்பையும் செத்து போய் தான் கடந்துச்சு. ஆனா அவர் அந்த வாக்குத்தத்தத்தையும் அந்த வாக்கை கொடுத்தவர் மேலேயும் நம்பிக்கை இருந்தது. நடக்கலதான், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான். Come on church, இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில் அதை செய்வார். ஆனால் அதற்கு முதல் காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, அது நடந்து முடிகிற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும், நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்னதென்றால், உன்னுடைய பலவீனத்தை பார்த்து வாக்குத்தத்தத்தை விட்டுறாத. உனக்கு பலவீனம் அது என்னவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சே, என் வாழ்க்கையில இப்படிலாம் பண்ணி இருக்கிறேன்னு, அதனால நான் எப்படி போய் இதெல்லாம் செய்ய போறேன்? நோ. பக்கத்துல சொல்லுங்க, நோ. அப்படி நினைக்காதீங்க. அந்த பலவீனம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கிறது. ஆபிரகாம் அப்படி ஒருவேளை தான் சரீரம் செத்து போச்சு, ஆபிரகாம் மனைவி சாராளுடைய கருப்பு பையன் செத்து போச்சு, எங்களுக்கு இதுக்கப்புறம் எங்க பிள்ளை பிறக்க போகுதுனாக்கா நீங்களும் நானும் ஒரு வேளை வராம இருந்திருக்கலாம். ஆமாங்க, அந்த சந்ததி தானே நீங்களும் நானும். நீங்களும் நானும் இல்லாம இருந்திருக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியங்க, உங்க பலவீனத்தை எண்ணி நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களை எடை போடாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? உங்களுடைய பலவீனம் மேபி நம்மளுக்கு இருக்கும், சில நேரத்தில் சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆனா அதை வச்சு உங்களை நீங்க எடை போடாதீங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், அதனால அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் ஒரு ஆமீன் சொல்லுவோமாங்க? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? மூன்றாவது ஒரு பாயிண்ட்ஸ், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதுக்கு காரணம் என்னதென்றால், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தையும் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவரையும் சந்தேகப்படல. அந்த வசனத்தை நீங்க நல்லா மறுபடியும் வாட்சி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல ஆபிரகாம் என்ன செய்யல?
சந்தேகப்படவே இல்லை. வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பைபிள்ல அவர் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்னத்தை நம்ம பார்க்கிறோம்னாக்கா, வாக்கு தத்தத்தையும் ஆபிரகாம் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவரையும் ஆபிரகாம் என்ன செய்யல, சந்தேகப்படல. இப்ப உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஸா இருக்கும், அது என்ன பாஸ்டர், வாக்கு தத்தத்தையும் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவரையும் சந்தேகப்படல. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்தம் நடக்குமா? இது யார் மேல இப்ப நீங்க சந்தேகப்படுறீங்க? இந்த வாக்கு தத்தம் நடக்குமா? இப்ப இது ஆண்டவர் மேல இருக்கிற சந்தேகமா இல்ல வாக்கு தத்தத்தின் மேல இருக்கிற சந்தேகமா? இந்த வாக்கு தத்தம் நடக்குமா? சரி இருங்க, நீங்களாம் போயிட்டு பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். என்னங்க ஒரு நார்மலான ஒரு கேள்வி தானே கேட்கிறேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா? அப்ப நம்ம வாக்கு தத்தத்தை சந்தேகப்படுறோமா? இப்ப நான் என்ன சொல்றேன், ஆபிரகாம் வாக்கு தத்தத்தையும் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவரையும் சந்தேகப்படல. இதை தான் நான் பிரிச்சு காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன்னா அது நான் சொன்னது உங்களுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு புரியாதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அதை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா? இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரா? புரியுதா வித்தியாசம்? இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா? இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரா? ரெண்டு கேள்வி இந்த இடத்துல நான் கேட்கிறேன். அப்ப ஒன்னாவது கேள்வி, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறினாக்க இந்த வாக்கு தத்தத்தின் மேல உனக்கு சந்தேகம். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரானாக்கா வாக்கு கொடுத்தவர் மேல உனக்கு சந்தேகம். இருக்கிறீங்களாங்க? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் மேலேயும் சந்தேகப்படலை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், சொன்னாரு நடக்குமா? புரியுதா? சொன்னாரு இது நடக்குமா? நீ வாக்கு தத்தத்தின் மேல சந்தேகப்படுற, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மேல சந்தேகப்படுற, சாரி அந்த வாக்கு தத்த அந்த வார்த்தையில சந்தேகப்படுற. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான அறுவடையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம், அனுக்கிரகத்தை பார்த்தோம். அனுக்கிரகம் கிடைக்குமா, அறுவடை கிடைக்குமா அப்படின்னாக்கா நீ அந்த வாக்கு தத்தத்தின் மேல சந்தேகப்படுற. அனுக்கிரகம் உண்டாகுமா? அறுவடை உண்டாகுமா? அனுக்கிரகத்தை கொடுப்பாரா? அறுவடையை கொடுப்பாரா? புரியுதா? இது யாரு மேல சந்தேகப்படுறோம்? ஆண்டவர் மேல, அந்த வாக்கு கொடுத்தவர் மேல. ஆபிரகாம் இது ரெண்டு விஷயத்திலையும் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவர் வாக்கு தத்தத்தின் மேலேயும் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவர் மேலேயும் சந்தேகப்படல. அவர் சொல்றாரு, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல அவர் என்ன பண்ணலையா, சந்தேகமே படாம வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆண்டவரை முழு நம்பிக்கையா இருந்தாரா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவேறும். ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் காசாரா சொல்லுங்க, நிறைவேறும். கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க, நிறைவேறும். ஆஹா, கொஞ்சம் அழுத்தமா எக்ஷனா, நிறைவேறும். கொஞ்சம் அப்படி அப்படி சொல்லும் பொழுது இப்ப கோபம் வந்துருச்சுனாக்கா ஏய் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய் அப்படின்னுவீங்களா? கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே லேசாவா பண்ணுவீங்க? தெரியல, அப்பா பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. எல்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. இல்ல அப்பா பிள்ளைங்களாம் அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால யார் என்ன பேசுறா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. புரியுதா? அந்த அந்த காரியத்தை பேசும் பொழுது அதோடைய வேகம் நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எத்தனையோ காரியங்கள் இந்த சீசன்ல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 7 மாசம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள்ங்க, சின்ன சின்னதா தான் இருக்கும், ஆனா அதை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேரு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், எத்தனையோ பேர் நல்ல வீட்டுல இருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எத்தனையோ பேர் காடியில போய் கொண்டு இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா?
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் அது நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அது பெரிய வாக்குத்தத்தமா இருக்கலாம், சில நேரத்தில் ஆபிரகாமை போல. நிறைவேறுவதற்கு சில காலங்கள் செல்லலாம், ஆனா நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய். நம்புவதற்கு சாத்தியமே இருக்காது, நம்புவதற்கு எதுவுமே இருக்காது. நீங்க நம்புறது போல இருக்காது, நடக்கிறதெல்லாம் உல்டாவா இருக்கு. உல்டாவா சரியான வார்த்தையா? அது வேற ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் எப்படி உல்டான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அப்புறம் எப்படி என்ன நீங்க நீங்க நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம பல காரியங்கள் நடக்கும், சம்பந்தமே இல்லாம நடக்கும். பார்த்திருக்கிறீங்களா? சம்பந்தமே இருக்காது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர அப்படின்னு இருக்கிறாரு, ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா எழுப்புதலுக்கு வர்றதுக்கு ஒரு அறிகுறி இல்ல மாம்சத்துல பார்த்தா. ஆனா ஆவியில பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் உலகத்தை அசைத்திட்ட பிற்பாடு பெரிதான ஒரு மகிமையை கொண்டு வருவார். ஒரு ஆமீனு சொல்லுவோமா? ஒரு ஆமீனு சொல்லுமா? நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்னாரானால் அதை அவர் செய்து முடிப்பார். வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்டலாம், ஆனா இதோட உங்களுக்கு நான் நிப்பாட்டுறதுக்கு ஏன்னா டைம் ஆகி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? சோ உங்களுடைய வேதத்தை நீங்க மூடி வைத்துட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம யோசிக்க போகிறோம். என்ன யோசிக்க போறோம்னாக்கா, ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி யோசிக்க போறோம். எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. நான் ஏற்கனவே இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் பார்த்து சொல்லியிருந்தேன், எல்லாரும் டைரி எடுத்து ஆண்டவர் பேசுகிற காரியத்தை எழுதுங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் நீங்க எழுதிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் எழுதிக்கிட்டு வரேன். எனக்கு தெரியும் ஒரு சில பேர் அதை செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொன்னேன்னாக்கா இந்த வருஷம் ஆரம்பத்தில், ஏன்னா இந்த சீசன்ல நமக்கு தெரியணும் ஆண்டவர் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார் என்று சொல்லி. நம்மளுக்கு தெரியணும் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியணுங்க. அதனாலதான் அந்த டைரியில நான் எழுத சொன்னேன், ஆண்டவர் என்னென்ன பேசினாரோ அதெல்லாத்தையும் எழுதுங்க என்று சொல்லி. கொஞ்ச நேரம் நீங்க கண்களை மூடி யோசிக்க போகிறோம். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே உடைய கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வாக்கு கொடுப்பீரானால் அதை மறவாமல் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்திலிருந்து நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முதல் காரியம், அது நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்கணும். நடக்கிற வரைக்கும் நம்ம அதை விசுவாசிக்கணும். இரண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்தையோ நம்மளுடைய வீக்னஸையோ அல்லது நம்மளுடைய பிரச்சனையோ அல்லது நம்ம கடந்து வந்த காரியத்தை நினைத்து அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துடாதபடிக்கு. சில நேரத்தில் நம்மளுடைய பலவீனத்தை நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நமக்கு உடனே ஒரு வசனம் ஞாபகம் வரணும். ஐசையா புத்தகத்துல 53:5 உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நம்மளுடைய பலவீனத்தின் மேல நம்மளுடைய பார்வை இல்லாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்மளுடைய பார்வை இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தையும் சந்தேகப்படல, வாக்கு கொடுத்தவரையும் மேலும் சந்தேகப்படல.
வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தார். இந்த மாலை வேளையில எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் ஆண்டுட்டு சொல்லுமா, விசுவாசத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. கமான், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்க கூடாதபடிக்கு எதெல்லாம் எந்தெந்த பலவீனங்கள் தடையா இருக்கிறதோ அது எல்லா தடைகளையும் உடைங்க என்று சொல்லி நம்ம கேட்போமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. மறுபடியும் சொல்லுமா, பலவீன பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இதுவரை உதவி நீரே. மறுபடியும் சொல்லலாமா? எபினேசர் எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சுகமானேன் சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. மறுபடியும் சொல்லணுமா? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த மாலை வேளையில் உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதெல்லாம் மகிமையும் எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் இருக்கிறோம். விசேஷமாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்கு கொடுத்திருப்பீரானால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஆமென், ஆமென். Praise God. நீங்க அப்படியே உட்காருங்க.